வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம டெஸ்ட் நம்பர் 17 டிஎன்பிசி குரூப் 1ல கல்வி கதிரவன் பேட்சோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். இதுல வந்து நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி அந்த யூனிட் 5ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல இருக்க முக்கியமான ஏரியாஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஸோ வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து அவரோட கோட்பாடு எதை பத்தினா அமைதி, சேவை, பிறருக்கு உதவுதல் எல்லாமே இருந்தாலும், கருணைன்றது வந்து ஆண்மநேய ஒருபாடு. த யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட் அததான் பேஸ் பண்ணி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ வந்து இவர் வந்து ஒரு 19th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிராகவும், அடுத்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும், ஆண்மை ஆண்மநேய ஒருமைப்பட்ட மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதி. சரி, அது வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர். ஓகே. ஸோ வந்து இவரோட டைம் பீரியட் என்னன்னா 1823ல இருந்து 1874. சரிங்களா? ஸோ இதுதான் அவரோட டைம் பீரியட். அதுக்கப்புறம் வந்து இவரு முக்கியமா என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து 1865, 1867. ஓகேங்களா? இந்த ரெண்டும் இயரும் அடுத்து 1872. ஸோ 1865ல இருந்து +2 அடுத்து ஒரு +5. சரிங்களா? இதுல வந்து நமக்கு அவரு என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865ல வடலூர்ல சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தையும் 1867ல வந்து அவர் வந்து சத்திய தர்மசாலையும் ஓபன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து நமக்கு 1872ல நமக்கு வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து நமக்கு ஆர்டரா பார்க்குறப்ப சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அதுக்கப்புறம் சத்திய தர்மசாலை, அடுத்து 1872ல வந்து நமக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இவரு முக்கியமா வேற என்னலாம் பண்ணியிருப்பாருன்னா, சமரச வேத பாடசாலை, சன்மார்க்க போதினி இதெல்லாம் அவர் வந்து நடத்தின கல்விக்கூடங்கள் ஒரு ஸ்கூல் மாரி இதை நடத்தியிருப்பாரு. ஓகே. ஸோ வந்து இவரோட பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம திருவருட்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்க மொத்த பாடல்கள் எவ்வளவுனா நமக்கு 5818 பாடல்கள் கொண்டதுதான் திருவருட்பா. சரிங்களா? ஸோ வந்து இவர் அடுத்து வந்து 2007ல இவருக்கு வந்து போஸ்டல் ஸ்டாம்ப் அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாங்க. 2021 அக்டோபர் 5 அவரோட பிறந்த நாளான அக்டோபர் 5 தான் தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு 2021ல இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து தனிப்பெரும் கருணை நாள் எப்போனா அக்டோபர் 5 வள்ளலாரோட பிறந்த நாள். சரிங்களா? ஸோ வந்து கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அது வள்ளலார் தான். சரிங்களா? ஸோ வந்து அவரை பத்தின முக்கியமான எல்லா ஃபேக்டும் பார்த்தாச்சு. ஸோ வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ப்ரொவைடிங் நியூட்ரிஷன் டு புவர் மதர்ஸ் ஆஃப் இன்ஃபன்ட்ஸ் ஸ்கீம் இஸ், அதாவது கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் உதவி திட்டம் அப்படின்னு எந்த திட்டத்தை நமக்கு சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்தை தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வந்து டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம் வந்து நமக்கு 1987 1987 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு இதுல வந்து ஒரு 18,000 வரை கேஷா கொடுக்குறாங்க. சரிங்களா? கருவுற்ற தாய்மார் அதுல போய் பதிவு செய்யணும். பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தடுப்பூசி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுல நியூட்ரிஷன் கிட் எல்லாம் தராங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஒரு 18,000 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ வந்து மூவலூர் ராமாமிர்தம் மகப்பேறு திட்டம்லாம் இல்ல. மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உதவித்தொகைன்னு சொல்லி பொதுமை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அது ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ வந்து இதுக்கு பேரலான ஸ்கீம் நமக்கு என்னன்னா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஸோ PMMY. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. சரிங்களா? இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா வந்து 2017ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இதுலயும் கேஷ் பெனிஃபிட்ஸ் தராங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனால நமக்கு வந்து 5,000 தருவாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் உண்டு. அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பெத்துக்கிறத ஊக்குவிக்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனாவும் இதுல ஒரு 5,000மும் ஜனனி சுரக்ஷா யோஜனால ஒரு 1,000மும் சேர்த்து இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனால மொத்தம் 6,000 வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி பாக்குறப்ப இந்த டீட்டெயிலாம் சேர்த்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து தெப்பக்காடு இஸ் ஃபெமிலியர் ஃபார் அப்படின்றது தெப்பக்காடுன்றது ஒரு எலிஃபண்ட் கேம்ப். சரிங்களா?
ஸோ வந்து அது எங்க இருக்குன்னா, நம்மளோட நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யானைகள் முகாம். சரிங்களா? இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு தான். அடுத்து, டு ஹெல்ப் ஃபினான்ஷியலி ருபீஸ் டேஷ் ஃபார் த ஆர்ஃபன் கேர்ள்ஸ் ஃபார் த தேர் மேரேஜ். அதாவது அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து ஆதரவற்ற பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. 50,000 கொடுக்குறாங்க. சரி. இதுல வந்து நமக்கு 50,000 வரை தராங்க. இது 1984ல ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ வந்து இதுல வந்து பயனாளிகளுக்கு வந்து 25,000 நிதி உதவியா குடுக்குறாங்க. 8 கிராம் அதாவது 22 கேரட் தங்க நாணயம் தராங்க. இப்போ அதே டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 50,000மும் 8 கிராம் தங்க நாணயம் தராங்க. சரிங்களா? ஸோ வந்து படிக்காதவங்களுக்கு வந்து 25,000மும் ஒரு 8 கிராம் அதாவது 1 பவுன் வந்து நமக்கு வந்து கோல்டு இதா குடுக்குறாங்க. தாலிக்கு குடுக்குறாங்க. படிச்சவங்களுக்கு வந்து 50,000மும் 8 கிராமும் குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ வந்து நமக்கு 50,000மும் இதில எடுத்துக்கலாம். 25,000 ஆப்ஷன்ல இல்லாததுனால. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஐசி இஸ். ஸோ என்ஐசி அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேட்டிக்ஸ் 2மே வேற வேற கன்டெக்ஸ்ட். ஸோ வந்து அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ஸ் வந்து 1976 அந்த இயர் வந்து ஆரம்பிச்சாங்க. சரியா? ஸோ வந்து டெக்னாலஜி டிரைவன் சொல்யூஷன் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழ நமக்கு வந்து அதுதான் இது நேஷனல் தகவலியல் மையம். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. 1976ல ஆரம்பிச்சாங்க. கொஸ்டின் நம்பர் 6 த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ். ஸோ வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக உருவாகுது அப்படின்னா நமக்கு வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் குரோத்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூடும், சேவிங்ஸ் கூடும், கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ கூடும். ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கும் மேம்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கு. வளர்ச்சினா நமக்கு வந்து குரோத்த சொல்லுவாங்க. ஸோ அதை விட நமக்கு வந்து டெவலப்மெண்ட் தான் முக்கியம். நமக்கு டெவலப்மெண்ட் எப்பவுமே எதை வச்சுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரத்தை வச்சுதான் வரும். வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து நமக்கு வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாடை பத்தின ஒரு ப்ரொஃபைல் வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள். நமக்கு வந்து கஞ்சமலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் இதை போட்டுடலாம். சேலம் தான். சரிங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் 3 வந்து எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கரெக்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுனாலே நம்ம வந்து கரூர தான் சொல்லுவோம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் கரூர். இது ஸ்கூல் புக்ல இருக்கு. குறைவான பாலின விகிதம் கொண்டது வந்து நமக்கு தர்மபுரி. சரிங்களா? அடுத்து தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை வந்து நமக்கு வேலூர். வேலூர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல் இதெல்லாம் நமக்கு தோல் பொருளுக்கு முக்கியமானது. லெதர் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ மேட்ச் பண்ணீங்கன்னா 3, 4, 2, 1 அப்படியே டைரக்டா தான் இருக்கு. அடுத்து விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் கிராடில் பேபி ஸ்கீம். அதாவது தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னு நமக்கு ஒரு திட்டம் உண்டு. சரிங்களா? 1992ல சேலம் மாவட்டத்துல வந்து இத அப்போதைய தமிழ்நாடோட முதல்வர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு என்னன்னா பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ வந்து கிராடல் பேபி ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொட்டில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்க முக்கியமான இடத்துல வச்சிருவாங்க. அதுல பெண் குழந்தைகள் வந்து அப்ப கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற வழக்கம்லாம் இருந்துச்சு. அதை வந்து இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம் 1992. ஸோ இது மூலமா கவர்மெண்ட் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதை யாராச்சும் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தத்தெடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதுதான் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ வந்து குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது, பெண் சிசு கொலையை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது. ஸோ வந்து இது எல்லாமே அதுல வரும். டு என்ஷூர் அடாப்ஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங். ஃபேமிலி பிளானிங்கை பத்தி அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ பெண் குழந்தை பாதுகாப்பு பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. எது இல்லைன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ டு என்ஷூர் அடாப்ஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் தான். அடுத்து விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஆக்குபைங் த லாஸ்ட் ரேங்க் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ வந்து நமக்கு 2014ல மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த டேட்டா ரிலீஸ் பண்ணல. இந்த டேட்டா தான் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக் டேட்டா படி நமக்கு வந்து அரியலூர் தான் மனித மேம்பாட்டு அட்டவணையில் வந்து கடைசி இடத்துல இருக்கு. ஓகே. நமக்கு முதல் 5 இடத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் எதுனா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம். ஓகேவா? நமக்கு வந்து ஹெச்டிஐ மாவட்டங்கள் வச்சு கேட்கணும்னா அந்த பழைய டேட்டா மட்டும் தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து அந்த பழைய டேட்டா வச்சு மட்டும் பார்த்தா போதுமானது. கடைசி 5 இடத்துல இருக்கிறது திருவாரூர், விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூர்.
அப்போ வந்து 32 மாவட்டங்கள் தானே இருந்துச்சு. ஸோ 32வது ரேங்க் வந்து அரியலூர் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு கரண்டா 38 இருக்கு. பழைய டேட்டா வச்சு கேட்கிறப்ப இதை கேட்கலாம். அரியலூர் தான் கடைசி இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டேக்ஸ் இன்டு த அக்கௌண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து சைல்டு டெவலப்மெண்ட்ஸ் குழந்தை மேம்பாட்டு குறியீடு வந்து எந்தெந்த காரணிகளை வச்சு அளவிடுறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆப்வியஸ்லி அதில் வருமானன்றது வராது. சரிங்களா? குழந்தைங்களுக்கு பாக்குறப்ப எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் தான் பார்ப்போம். ஸோ 1, 3, 4. அடுத்து அக்கார்டிங் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ் 2024ல நமக்கு வந்து நித்தி ஆயோக் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டுல தமிழ்நாடு பெற்றிருக்கணும் வந்து 3வது. ஸோ வந்து இந்தியாவோட மொத்த ஸ்கோரு 100க்கு 71. மாநிலங்கள் அடிப்படையில் பாக்குறப்ப உத்தரகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க 79. சரியா? தமிழ்நாடு வந்து கேரளா வந்து செகண்ட் இருப்பாங்க, அவங்களும் 79 டையா இருக்கும். தமிழ்நாடோட ரேங்க் வந்து 78. ஸோ வந்து நம்ம 3வது இடத்துல இருக்கோம். இதை ரிலீஸ் பண்றது யாருன்னு கேட்பாங்க, நித்தி ஆயோக். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எம்ப்ளாய் டிஃபரெண்ட்லி ஏபிள் இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. சட்டம் போட்டது 2005. சரியா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்றதுல தமிழ்நாட்டுல அவங்களோட வேஜஸ் ஒரு நாளைக்கு 319 ரூபா கொடுக்குறாங்க. அதுல வந்து முதலில் மாற்றுத்திறனாளியை பணியமர்த்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இது வந்து ஒரு டிஎன்பிசி பிவைக்கு. அடுத்து நலமான தமிழகம் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை எந்த டிபார்ட்மெண்ட்? ஸோ வந்து நலமான தமிழகம் இப்ப நம்ம மக்களை தேடி மருத்துவம் இருக்குல்ல, அந்த திட்டத்தோட ஒரு முன்னோடி திட்டம் தான் இது. நமக்கு வந்து நவம்பர் 26, 2010ல லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஸோ டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். கிராமப்புறங்கள்ல 30 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய்கள்னு சொல்லப்படுற நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அதோட எண்ணம். ஸோ வந்து யார் இதை கொண்டு வரா அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின், பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்துக்கு கீழ தான் இது வருது அப்படின்றத சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இஸ் கிவன் டு. ஸோ வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ன்றது மைனாரிட்டிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வர, இது வந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வர உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் அந்த மாதிரி உள்ள பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து வேற எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கலைன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். அதுதான் இதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு. ஸோ வந்து எது தப்பா மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஸ்வச் பாரத் அபியான் வந்து நமக்கு தெரியும். ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் வந்து தூய்மை பாரத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அம்ருத் ஸ்கீம் வந்து முனிசிபல் கார்பரேஷன், அதாவது குடிநீர் வழங்கல் தொடர்பான ஒரு திட்டம் தான் அம்ருத். இது வந்து முனிசிபலுக்கு. இதுவே ஜல் ஜீவனா கிராமங்களுக்கு குடிநீர் கனெக்ஷன் வழங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அதுக்கு அடுத்து வந்து நீட்ஸ்னா நமக்கு வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான தொழில் முனைவருக்கான ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஆண்டர்பிரினர்ஸ்க்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்கீம். அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம், என்வரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பா மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து டைடல் பார்க் இன் சென்னை வாஸ் ஃபார்ம்டு பை டிட்கோ அண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டிட்கோல இருக்க டிஐடியும் எல்காட்ல இருக்க இஎல்லும் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆக்சுவலா டைடல் பார்க். சரிங்களா? ஸோ வந்து டிட்கோ வந்து இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்றவங்க, எல்காட் வந்து எலக்ட்ரானிக்ஸை ப்ரொமோட் பண்றவங்க. ஸோ டைடல் பார்க் வந்து ஒரு ஐடி ஃபீல்டு. ஸோ ஐடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் செக்டர். ஸோ டைடல் பார்க் வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்து இந்த ரெண்டு நிறுவனங்களோட இணைப்பு மூலமாக உருவாயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து டேஷ் இஸ் த ஸ்கீம் ஃபார் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் தேர் டிபெண்டன்ஸ் டு ஃபார்ம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் கெட் லோன்ஸ் வித் சப்சிடிஸ். அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க சார்ந்தவங்க சுய உதவி குழு அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறும் வந்து திட்டம் வந்து என்னதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து சுபமதி சுய உதவி குழு. ஸோ வந்து சுய உதவி குழுக்கள்ல வந்து ஒரு 10 டு 20 பேர் கிட்ட இருக்கணும். அவங்களுக்கு வந்து 5 லட்சம் வரை கடன் கொடுக்குறது வந்து இந்த ஸ்கீமோட இது. ஸோ வந்து எப்போ நபார்டு வந்து சுய உதவி குழுக்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பேங்கோட இணைச்சாங்கன்னா 1992. சரிங்களா? தமிழ்நாட்டுல முதல் சுய உதவி குழு வந்து எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தர்மபுரியில 1989. ஸோ வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறப்ப முதல் சுய உதவி குழு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் அ பென்ஷன் ஸ்கீம் ஃபார் தேர்ட் ஜெண்டர் இஸ். அதாவது
இந்தியாவில் முதலாக 3ஆம் பாலினத்திற்காக ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். சரியா? 40 வயசு மேல உள்ளவங்களுக்கு ரூ. 1,500 மாசம் வந்து நம்ம குடுக்கணும். பென்ஷன் மாரி. சரிங்களா? சோ தமிழ்நாடு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு மெமோரியல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அதாவது மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண உதவி திட்டத்தை பத்தி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா என்னன்னா, இப்ப இந்த ஸ்கீம மாத்தி தான் புதுமை பெண் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. இது 89ல வந்துச்சு கரெக்ட் தான். ஆ கம்ப்ளீட்டட் 10த், 12த் டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து கல்யாண செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. த பிரைட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ். 18 வயசு ஆனா தான் இது வந்து எலிஜிபிள். சோ வந்து 3மே கரெக்ட் தான். இப்போ வந்து இந்த திட்டத்த புதுமை பெண்ணுன்னு மாத்திருக்காங்க. 6 டூ 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்ச பெண்களுக்கு வந்து மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க. இதே மாரி தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து பசங்களுக்கு குடுக்குறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில படிச்சிருக்கவங்க. சரி. விச் ஆஃப் த மீன்ஸ் அடாப்டட் அண்டர் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ வந்து சுயமரியாதை இயக்கம் பத்தி கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ வந்து அதை நல்லா படிச்சுக்கணும். சுயமரியாதை இயக்கம் கொண்ட பிரிவுகள் எதை பின்பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. வயலண்ட் ப்ரொட்டஸ்ட் அகைன்ஸ்ட் அப்பர் கிளாஸஸ் undermine position of Brahmin priests by formalizing weddings without the பாய்காட் ஆஃப் டெம்பிள்ஸ் பிளேசஸ் ஆஃப் பிராமின் ரெசிடென்ட். ஸோ வந்து மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள்னு சொல்லிட்டு வன்முறையெல்லாம் இல்லை. சரிங்களா? மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணி மக்களோட எப்படி வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு எடுத்து வச்சாங்க. ஸோ வன்முறைன்னு போட்டிருக்காங்க. தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 வந்து வராது. சரிங்களா? அடுத்து பிராமண அர்ச்சகர்கள் இன்றி திருமணங்களை நடத்தி அவருடைய நிலையை குறைத்தது. ஸோ வந்து இது கரெக்ட். ஓகேவா? அதாவது சுயமரியாதை திருமணம்ன்ற கான்செப்ட் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்மளோட அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வரப்ப 1967ல அதை வந்து அதுக்கு வந்து ஒரு சட்ட அங்கீகாரமும் கொடுத்திருப்பாங்க. ஸோ வந்து அது கரெக்ட். பாய்காட் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் பிராமின் ரெசிடென்ஸ். ஸோ வந்து எந்த கோயிலையுமே அவங்க புறக்கணிக்கல. எல்லாருமே கோயிலுக்குள்ள போகணும் தான் அவங்க வந்து போராடுறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 வந்து ஒன்லி பி ஆப்ஷன் ஒன்லி இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. டேஷ் மெமோரியல் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் யாரோட பெயரால அரசால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து சிவகாமி அம்மையார் மெமோரியல் தான். இதுல வந்து என்னன்னா 1992ல இதை கொண்டு வந்திருப்பாங்க. தொட்டில் குழந்தை திட்டமும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம்னு இதை சொல்லுவாங்க. அந்த திட்டமும் சேம் தான். அதை வந்து சிவகாமி அம்மையார் மெமோரியல் திட்டம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா 2 ஸ்கீம் இருக்கும். ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா 50,000 வந்து அந்த பெண் குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க. 2 பெண் குழந்தை இருந்தா ஈச் 25,000. 25,000 ஒரு குழந்தைக்கு, இன்னொரு குழந்தைக்கு 25,000 பண்ணிடுவாங்க. கண்டிப்பா 3வது குழந்தை இருக்கக்கூடாது. அது போக இவங்க 2 குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை இருந்தா அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடும் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறப்போ பெண் குழந்தைகளோட கல்விக்கு அப்புறம் கல்யாணத்துக்குலாம் அதெல்லாம் உதவும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். அடுத்து சூஸ் த டிஸ்ட்ரிக்ட் விச் இஸ் ரிச் இன் அயன் ஓர்ஸ் இன் தமிழ்நாடு. அயன் ஓர்னாலே நமக்கு வந்து இரும்புத்தாதுனாலே சேலம் தான். சரிங்களா? அடுத்து அக்கார்டிங் டு சென்சஸ் 2011 பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தி வந்து தமிழ்நாட்டில் 555, இந்தியாவில் 382. லாஸ்ட் சென்சஸ் வந்து நமக்கு 2011 நடந்துச்சு. அப்கமிங் சென்சஸ் 2027 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து இதை மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப 555 தான் இருக்கு. அடுத்து ஐடென்டிஃபை த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் டு என்கரேஜ் விடோ ரீமேரேஜ் அண்ட் ரீஹேபிலேட் விடோஸ். ஸோ வந்து விதவைகள் மறுமணம், அடுத்து விதவைகளோட மகளோட மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 வகையான ஸ்கீம்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து விதவைகள் மறுமணம்னா தர்மாம்பாள் நினைவு திட்டம் தான். ஓகே. ஆப்ஷன் சி பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு கூற்றுக்காரன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தின் சுகாதார நிலை என்பது அதன் பயனுள்ள திறமையான சுகாதார பராமரிப்பு உட்கட்டமைப்பு சார்ந்தது. எஸ், டெஃபினெட்லி எஸ். ஒரு மாநிலத்தோட சுகாதார நிலை வந்து அந்த மாநிலம் வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல மேட் பண்றாங்க, எவ்வளவு எஃபிஷியண்டா எஃபெக்டிவா இருக்குங்கிறத பொறுத்து தான் அமையும். கரெக்ட், கூற்று கரெக்ட். அடுத்து த தமிழ்நாடு அட்ராக்ட்ஸ் மெடிக்கல் டூரிசம் ஃப்ரம் அரௌண்ட் த வேர்ல்ட். அடுத்து தமிழ்நாடு உலகம் முழுவதிலும் இருந்து மருத்துவ சுற்றுலாவே இருக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். ஸோ வந்து தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிஸ்டோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான மருத்துவ சுற்றுலாக்காண்டி வெளிநாட்டவர் வராங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டானா ரெண்டுமே கரெக்ட். ஆனா ஒரு மாநிலத்தோட சுகாதார நிலை வந்து நம்ம தமிழ்நாட்டோட சுகாதார நிலை வந்து உலகத்துல இருந்து எல்லாரும் வர்றதுனாலதான் நமக்கு வந்து தமிழ்நாடு எல்லாத்தையும் இருக்கிறதுனால தான் இருக்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கரெக்ட். சரிங்களா?
ஆப்ஷன் பி. அடுத்து இன்னொரு கூற்று காரணம். பட்டியலின சாதியினர், பழங்குடியினர் மக்களுக்கு எதிரான குற்றங்களில் பெரும்பாலானவை புகார் அளிக்கப்படாமல் போய்விடுது. கரெக்ட். அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் இருந்துமே அவங்க போய் கேஸ் கொடுத்தாலுமே ஜெய்பி மாவட்டத்துல வர மாதிரி நிறைய கேசஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கூற்று வந்து கரெக்ட். காரணம். Though the government has set up the courts for preventing untouchability and other offences committed against them, yet the provisions lack of teeth and the effective machinery for firmly imparting justice to SC/STs. ஸோ வந்து கவர்மெண்ட் என்னதான் இது பண்ணியிருந்தாலுமே அக்குற்றங்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க சட்ட விதிமுறைகள் போதுமான அதிகாரம், நீதி வழங்குவதற்கான சிறந்த செயல்முறை போன்றவை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இதனாலதான் அவங்களுக்கு வந்து அன்ரிப்போர்ட்டடாவே இருக்கு அப்படின்ற ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? ஸோ வந்து போத் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. Tamil Nadu State Action Plan on Climate Change has identified vulnerable sectors for development. Select the list appropriate sectors in the below. ஸோ வந்து தமிழ்நாடு காலநிலை மாற்றம் குறித்த செயல் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. சரிங்களா? அதுல வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு 7 துறையை சொல்லியிருக்காங்க. அதுல எந்தெந்த துறைகள்லாம் கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து இங்க மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து டிஎன்எஸ்ஏ பிசிசினா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டுருவாங்க. அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். இது வந்து 2014 சொன்னாங்க. சரிங்களா? 12வது ஐந்தாண்டு திட்டத்தை ஒன்று அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு நிதி ஆயோக்லாம் வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதில் வல்னரபிள் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 7 ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா நிலையான விவசாயம் இருக்கும், நீர்வளம், காடு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு, கடலோர பகுதி மேலாண்மை, நிலையான வாழ்விடம், எரிசக்தி திறன், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சூரிய சக்தி இயக்கம் மற்றும் அறிவு மேலாண்மை. இங்கிலீஷ்ல வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், வாட்டர் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி, கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் ஹேபிடட், எனர்ஜி எஃபிஷியன்சி, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சோலார் மிஷன் அண்ட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே இருக்கும். இதுல வந்து அந்த ஏரியால 6 கொடுத்துட்டாங்க. ஸோ 1 2 4 5 6. சரிங்களா? ஒரு 5 இருக்கு. ஓகே. தொழிற்சாலை மாசுபாடு குறித்து எல்லாம் அதுல வந்து நம்ம வந்து பேசல. சரிங்களா? இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் பத்திலாம் அதுல பேசல. ஸோ 1 2 4 5 6 அப்படியே இருக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலா தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் 2.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து 2.0 வச்சிருக்காங்க. அடுத்து கன்சிடர் த ஃபாலோவிங். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா and for the major objective was the Tamil Nadu Geographical System, அதாவது டிஎன்ஜிஸ். லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல இந்த ஜிஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஜிஸ்னா தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதில் நிரூபிப்பது ஒரு கருவியாகும். ஸோ ஜிஸ்னா ஒன்றும் இல்லை, சேட்டலைட் மூலமா மேப்பிங் பண்ணி ஒரு லேண்ட் ஏரியாவோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ டூல் ஃபார் மேனேஜிங் டிசிஷன் மேக்கிங் பை கம்பைனிங் போத் ஸ்பெஷல் அண்ட் நான் ஸ்பெஷல் டேட்டான்றது கரெக்ட் தான். சரிங்களா? அவாய்ட் இன் அக்யூரேசி இன் ஜிஎஸ் டேட்டா கலெக்டட் பை வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து பல்வேறு துறைகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஜிஎஸ் தகவல்கள் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அக்யூரேசி எரர்ஸ். சரிங்களா? அதுவும் கரெக்ட் தான். அடுத்து டு மானிட்டர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹோல்டிங்ஸ். இப்போ வந்து நமக்கு என்னன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹோல்டிங்ஸ் இதுல பார்ப்பாங்க. சரிங்களா? அடுத்து டு கிரியேட் ஜென்ரிக் மாடல் ஆஃப் ஜிஸ். ஜென்ரிக் மாடல் ஆஃப் ஜிஸ் வந்து இதோட அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கான பிளாட்ஃபார்ம் தான். அப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற அப்ளிகேஷன் அதை தான் நம்ம யூஸ் பண்றோம் தவிர இதோட ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் 1 2 3 இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 29. The Tamil Nadu state government program which is conducting adolescent clinics at the schools for the promotion of school children health. அதாவது பள்ளிகள்ல பயிலும் மாணவர்களுக்காக இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசின் திட்டம் அப்படின்னு வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து வாழ்வொளி திட்டம். சரிங்களா? வாழ்வொளி திட்டம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட பீரியட்ல 1999 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரி, அதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப், ஹெல்த் கேர் இதெல்லாம் நமக்கு வந்து அங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து முக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு கொண்டு வந்த திட்டம் தான் வாழ்வொளி திட்டம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. இந்த சோசியல் ரிஃபார்ம் பீங் இன்வெஸ்டிகேட் பை இவிஆர் பெரியார் அப்படின்னு வந்து நம்ம கேட்கிறாங்க. பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு டேஷ் அப்படின்னு கேக்குறப்ப நமக்கு வந்து சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஆப்ஷன் தப்பா இருக்கு. சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1924 வைக்கம் போராட்டம் நடந்திருக்கும்.
அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 31. த அம்ருத் மிஷன் இன் தமிழ்நாடு ஃபோக்கஸ் ஆன். ஸோ வந்து அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அம்ருத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடல் மிஷன் ஃபார் ரீஜோனேட் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீமோட முழு பேர். சரிங்களா? ஸோ வந்து இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாட்டர் கனெக்ஷன், அதாவது பேசிக்கான சர்வீசஸ் கொடுக்கணும். அடிப்படை நீர் வசதி, இந்த குடிநீர் விநியோகம் அதெல்லாம் பண்றது. நகரப்பகுதிகளில் பண்றது அம்ருத், கிராம பகுதிகளில் பண்றது ஜல்ஜீவன். ஸோ வந்து இதுல வந்து நமக்கு வாட்டர் டைரக்டா இல்ல, ரூரல் வராது, எஜுகேஷன் வராது, மில்க் ப்ரொடக்ஷன் வராது, பேசிக் சர்வீசஸ் அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கறதுக்காக நகரங்களை மாற்றி அமைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அம்ருத் திட்டம். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Question number 32. Which among the following is the functions of Directorate of Public Health and Preventive Medicine? ஸோ வந்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தோட செயல்பாடுகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இவங்களோட ரோல் என்னன்னா உணவு கலப்படத்தை தவிர்க்கிறது, பர்த் அண்ட் பிரெத்தை ரிஜிஸ்டர் பண்றது, தடுப்பூசி போட்டுக்கிறது, அடுத்து தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதார மேம்பாடு பண்றது எல்லாமே அவங்களோட கீழே வரும். சரிங்களா? எல்லா துறையிலயும் இருக்க சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1, 2, 3, 4 நாலுமே கரெக்டானது. Question number 32. In which city of Tamil Nadu is the world's biggest baggage mill situated? அதாவது கரும்பு சக்கை அடிப்படையிலான மிகப்பெரிய காகித ஆலை இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப நமக்கு கரூர் தான். சரிங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் சிட்டி பாப்புலர் இன், அதாவது எந்தெந்த நகரங்கள் எதுக்கு புகழ் பெற்றவை அப்படின்னு பாக்குறப்ப வந்து நமக்கு திருப்பூர் பின்னலாடை நகரம். சரியா? கரூர் வந்து நமக்கு வீட்டு ஜவுளிகள், ஈரோடு வந்து நமக்கு துணிச்சந்தை, சென்னை வந்து நமக்கு சர்வதேச தோல் கண்காட்சி, தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டின் நுழைவாயில். மேட்ச் பண்ணீங்கன்னா 4, 5, 1, 3, 2 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 35. The Tamil Nadu Industrial Guidance and Export Promotion Bureau was set up by the government of Tamil Nadu for attracting investment proposal. ஸோ வந்து ஆக்சுவலா என்ன, இதை வந்து கைடன்ஸ் டிஎன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு வெப்சைட். 1992 இருந்து இது செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? இதுல வந்து நம்ம முதலீடு பண்றதுக்காக ஒரு தமிழ்நாட்டுல யாராச்சும் ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னா தமிழ்நாடோட ப்ரொஃபைல் எப்படி, தமிழ்நாட்டுல என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுது, அவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக ஆரம்பிச்சப்பட்டதுதான் இது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பியூரோ அப்படின்றத கைடன்ஸ் டின்னு சிம்பிளாவே சொல்லுவாங்க. 1992 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்டைட்டி தான் இது. ஸோ வந்து ஃபார் அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலுக்காக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. மேட்ச் த ஃபாலோயிங். எந்த சிட்டி எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து திருச்சியில வந்து பெல் இருக்கிறது தெரியும். ஓகேங்களா? கரூர்ல வந்து டிஎன்பிஎல், சேலம் வந்து நமக்கு செயல் இருக்கு, கோயம்புத்தூர்ல வந்து மாவு அரைக்கும் இயந்திரம், தூத்துக்குடியில ரசாயன உற்பத்தி ஸ்பிக்லாம் இருக்குல்ல, ஸ்பிக்லாம் உரம் தயாரிக்கிறது வந்து தூத்துக்குடியில தான் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணீங்கன்னா 3, 4, 2, 5, 1. அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. Why the கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ரப்பர் இன் தமிழ்நாடு? ஸோ வந்து அங்கே ட்ரை கிளைமேட் இருந்தால் ரப்பரே வளராது. ஸோ ஆப்ஷன் 1 வரதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து ஜியாகிரபிக்கல் லொகேஷன் கரெக்ட், அடிக்குவேட் ரெயின்ஃபால் இருக்கு, நியர்னஸ் டு மார்க்கெட், இது வந்து நமக்கு மார்க்கெட் அருகில் இருக்குது சொல்லலாம், பட் ஆப்ஷன்ல அது இல்லாதனால அதை கொடுக்க தேவையில்ல. ஸோ 2 and 3 தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து டிஎன்பிசி பிவிக்கு கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 38. இவிஆர் மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் யாருக்குன்னா நமக்கு வந்து விதவைகளோட மகள்களுக்கு. சரிங்களா? ஏழை விதவையோட மகளுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் ஈவி.ரா. மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். ஸோ தர்மாமால் வந்து நமக்கு விதவைகளுக்கும் விதவைகள் மறுமணத்துக்கும், இது வந்து விதவைகளோட மகள்களுக்கான திட்டம். Question number 39. Sri Narayana Guru Swami initiated the program of action called Sri Narayana Guru Dharma Paripalana Yogam, which took up issues regarding. ஸோ வந்து கேரளால நமக்கு வந்து நாராயண குருசாமி இங்க நாராயண தர்ம பரிமாணம் சொல்லுங்க எதெல்லாம் முன்னெடுத்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப கலப்பு திருமணத்தை ஊக்குவிச்சாங்க, பொது பள்ளியில் அனுமதி கேட்டாங்க, அரசு பள்ளியில தேர்ந்தெடுக்கப்படுதல் சொல்லியிருக்காங்க, கோயில்கள் மற்றும் சைவ செல்ல அனுமதி. ஸோ எல்லாமே அவங்க போராடி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th எஸ்சிஆர்டில இருக்க ஒரு கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின். ஸோ வந்து புது வாழ்வு திட்டம் எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின், ரொம்ப டைரக்டான கொஸ்டின். சரிங்களா? புது வாழ்வு திட்டம் வந்து 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, ஜெயலலிதா அவர்களோட கவர்மெண்ட் அப்ப இருந்துச்சு, அப்போ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து உலக வங்கி உதவியோட, வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸோட செயல்படுற ஒரு திட்டம். ஸோ யாரு சப்போர்ட் பண்ணான்னு கேட்பாங்க, வேர்ல்டு பேங்க். சரிங்களா?
அந்த திட்டம் வந்து மெயினா நமக்கு வந்து வறுமை ஒழிப்பதற்கும், பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததற்கும் சொல்லியிருக்காங்க. ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ வந்து டு எராடிகேட் பாவர்ட்டி இதுதான் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 41. தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 2019 அந்த திட்டம் ஆரம்பிக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுல வந்து நீர்வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. நீர் படுகைகளை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மழைநீர் சேகரிப்பு பண்ணணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் சமூக பங்களிப்போட நீர்வளங்களை வந்து திரும்ப பெறணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஈடுபடுறவங்களையும் இதுல வந்து ஈடுபடுத்தி நம்ம வந்து யூட்டிலைசிங் த ஸ்கேர் வாட்டர் ரிசோர்சஸ் ஃபார் த மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா 2019. நம்பர் 42. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்டு ஆன். ஸோ வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு யுஎன்டிபி வந்து ரிலீஸ் பண்றாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1990ல இந்தியாவோட நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா குமார் சென்னும் பாகிஸ்தானை சேர்ந்த மகபூப் உல்கக்கும் சேர்ந்து டெவலப் பண்ணது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒரு மனிதவள மேம்பாட்டு குறியீடு. சரிங்களா? இதுல வந்து 3 இண்டிகேட்டரை வச்சு நமக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா. ஸோ வந்து இந்த 3 தான் அதோட இண்டிகேட்டர். சரிங்களா? வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எவ்வளவு வருஷம் ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்களோட தனிநபர் வருமானம். ஸோ இதை வச்சு இந்த 3 இண்டிகேட்டர் வச்சு நம்ம பண்றாங்க. இது வந்து இந்தியாவோட ரேங்க்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? 2025ல அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 130 இருக்கு. ஸோ பழைய ரிப்போர்ட்ல நம்ம எவ்வளவு இருக்கோம்னா 133 இருக்கும். இப்போ வந்து 3 ரேங்க் வந்து நம்ம முன்னேறி இருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து இதுல வந்து கம்மியான ரேங்க் தான் வாங்கணும், அதிகமான ரேங்க் வாங்கக்கூடாது. ஸோ இந்தியாவோட ஸ்கோர் என்ன, அடுத்து யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, இந்த வருஷத்தோட தீம் என்ன, அது எல்லாமே நம்ம சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. Question number 43. Which among the following is the functions of Food Safety and Drug Administration Department of Government of Tamil Nadu? ஸோ வந்து தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையோட செயல்பாடுகள் எது அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே தான். அழகு சாதன பொருட்கள் காஸ்மெட்டிக் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. அலோபதி உற்பத்தி இதுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ரத்த சேமிப்பு மையத்துக்கு கொடுப்பாங்க. ஆய்வக வசதிகளுக்கு உரிமத்து. ஸோ லேபு, பிளட் பேங்க், அலோபதி ட்ரக், காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கொடுக்குறது அவங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 44. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்போன்றது தான் தமிழ் மீனிங். ஓகே. ஸோ வந்து 2015ல நமக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஜனவரி 22 எங்கன்னா பானிப்பட்டு ஹரியானால. சரிங்களா? ஸோ வந்து தமிழ்நாட்டுல வந்து கன்சர்னா எங்க லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா கடலூர்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட் படி செக்ஸ் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு இஸ் 943. 2015 படி ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? இது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, கடலூர்ல தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடலூர்ல தான் இது பண்ணியிருப்பாங்க. அது போக திருவண்ணாமலை, நாமக்கல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. திருவண்ணாமலைலாம் சிறந்த அவார்டே வாங்கியிருக்கும். இந்த ஸ்கீம் வந்து நல்லா கொண்டு வந்திருக்கும் சொல்லிட்டு. ஸோ வந்து 1 and 3 இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 45. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் போர்ட் பத்தி நம்ம கேட்டிருக்காங்க. அதுல எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1954 உருவாக்கப்பட்டது கரெக்ட் தான். பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிறதும் கரெக்ட் தான். எஸ்சி எஸ்டி மற்றும் ஆதரவு இல்லாதவருக்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்து. ஸோ சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை வந்து எல்லாத்தையும் தான் பண்ணுவாங்க. சரியா? சமூக நல வாரியம். ஓகேங்களா? 1954 உருவாக்குனாங்க. 1, 2, 3 மூணுமே கரெக்ட் தான். 46. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் பப்ளிஷ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இந்த இயர். அது தமிழக அரசோட முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை ஆரம்பிச்சது 2003. சரிங்களா? இப்போ லேட்டஸ்டா எதுவுமே ரிலீஸ் பண்ணல. நமக்கு வந்து நிதி ஆயோக் தான் இந்த வேலையெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 2003 இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்பிசி PYQ. Question number 47. Why Chengalpattu district can be called as the gateway of Chennai? ஏன் சென்னை நுழைவாயில் அழைக்கிறாங்கன்னா, அது வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து நம்ம சென்னைக்கு நுழையணும்னா அந்த ஊரை தண்ணி தான் போகும். சரிங்களா? இது வந்து சென்னையில இருந்து 56 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. இங்கதான் நமக்கு மாமல்லபுரம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 48. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? ஸோ வந்து சத்திரியா ஸ்டேட்டஸ் வந்து எந்த இயர் கேட்டிருப்பாங்கன்னா 1901ல நடந்த சென்சஸ்ல தான் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டைரக்டான ஃபேக்சுவல் கொஸ்டின் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. டு அவைல் பெனிஃபிட் அண்டர் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் சேவிங் மிஷின் ஆர். அதாவது வந்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தோட பயனாளிகள் யாரு அப்படிலாம் சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. அதுல வந்து வயது வரம்பு இல்லை, வருமான வரம்பு இல்லை, ஆதரவற்ற விதவை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் பெண் குழந்தை வச்சிருக்கோம். இதுல வந்து நமக்கு ஆதரவற்ற விதவை. சரிங்களா? அது மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து SEMT ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸ்டேட் இ எமிஷன் டீம். சரிங்களா? எதற்காக அதை வந்து தமிழ்நாட்டில் ஃபார்முலேட் பண்ணாங்க? இ மிஷன் குழு. சரிங்களா? ஸ்டேட் இ மிஷன் டீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அஸ் அ பார்ட் ஆஃப் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான், அதாவது தேசிய இ கவர்னன்ஸ் திட்டத்துக்கு கீழே, மின்னாளுமை திட்டத்துக்கு கீழே கெப்பாசிட்டி பில்டிங், சரிங்களா, மேம்பாட்டு முயற்சியோட ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஸ்டேட் இ மிஷன் டீம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 51. Name of the scheme introduced for the improvement of village capitation in Tamil Nadu. ஸோ வந்து தமிழ்நாட்டில் குக்கிராமங்களோட மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? இது வந்து தாய் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்மே என்னன்னா தமிழ்நாடு வில்லேஜ் கேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? அதுதான் தாய் ஸ்கீம்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட், அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட கவர்மெண்ட்ல 2011 டு 2015 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அவங்க நேம் வராதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு சிஎம் எம்கேஎஸ் முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டம் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அந்த நேம்ல வர அப்ளிகேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ தாய் திட்டம் எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து தெரியணும். சரிங்களா? ஊரக வாழ்விட மேம்பாடு. அடுத்து ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் தமிழ்நாடு. ஸோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் செயலியில் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிற மிடில் ஸ்கூல். இது வந்து டிஎன்பிசி பிஐக்கு தான். சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து தமிழ்நாடு எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா பக்தவச்சலம் அவர்கள் சிஎம் இருக்கிறப்ப ஏற்றுக்கிட்டாங்க 1965. ஸோ அந்த இயர் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பயங்கரமா தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். அது மூலமா தான் 1967 வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஸோ 1965. Question number 54. Tamil Nadu is the leading producer of cement with manufacturing units located at. ஸோ வந்து எங்கெல்லாம் வந்து நமக்கு சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு, அதுதான் கொஸ்டின். சரிங்களா? அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ 1 and 3 இந்த ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? இங்கெல்லாம் அதிகமான சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு. கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வித் ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ வந்து நான் அப்போ ஒரு லிஸ்ட் சொன்னேன்னா அதுல நமக்கு வந்து கன்னியாகுமரி இருக்கு, விருதுநகர் இருக்கு, தூத்துக்குடி இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து டாப் 5ல அவங்க வருவாங்க. ஸோ வந்து நமக்கு 1 to 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான். லாஸ்டா வந்த டேட்டா அதுதான். ஸோ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வச்சு கேட்கணும், அதுல இருந்து மட்டும் தான் கேட்க முடியும். அதை நல்லா படிச்சுட்டு போயிருங்க. Question number 56. Madras State Aid to Industries Act was enacted in the year of. அதாவது சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1922. ஸோ நீதி கட்சியோட ஆட்சியில வந்து தான் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க, ஒரு முக்கியமான ஆக்ட். ஸோ நீதி கட்சி கீழே இது வருது 1922 பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்எஸ்டிபி? ஓகே, நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிஎஸ்டிபி இருக்கா? ஒரு நாட்டுக்கு எப்படி ஜிடிபி இருக்கோ அதே மாதிரி மாநிலத்துக்கு இருக்கிறது ஜிஎஸ்டிபி. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து கிராஸ்னா மொத்தம். அதுல வந்து தேய்மான செலவுகள் எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி இருக்கிறத பார்த்தா நெட் நிகரம். ஸோ என்எஸ்டிபினா நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா? இந்தியால தமிழ்நாடு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபியா இருக்கு. 9.2% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது மகாராஷ்டிரா. கொஸ்டின் நம்பர் 58. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவருக்கு வழங்கப்படும் விருது வந்து பேரறிஞர் அண்ணா மெமோரியல் அவார்டு. இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின், ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ அண்ணா அவார்டு தான் நமக்கு வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் வாங்கின ஸ்டூடெண்ட் பிசி, எம்பிசி, டிஎன்சியில் உள்ளவங்களுக்கு வழங்கப்படும் விருது அண்ணா விருது, பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. அடுத்து தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம். ஸோ டிரான்சிட் கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து 1970. சரிங்களா? டெட்கோ வந்து 1965. சிப்காட் வந்து 1971. இந்த டிரான்சிட்கோவும் சிப்காட்டும் கலைஞர் அவர்களோட பீரியட்ல கொண்டு வந்த ஒரு திட்டம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. ஒய் சென்னை இஸ் கால்ட் அஸ் பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா? ஸோ வந்து நிறைய
இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், வேர்ல்டு பேங்க் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு தான் வருது. சரிங்களா? அதனால நமக்கு வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அது போக நிறைய பேங்க்ஸுமே நமக்கு வந்து சென்னையில வந்து பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் இஸ் அசிஸ்டட் பை வேர்ல்டு பேங்க். நம்ம முன்னாடி ஒரு எம்சிக்யூல பார்த்தோமா? அதுல வந்து சொல்லப்படுற அதே தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து தமிழ்நாட்டுல இருக்க வில்லேஜ் ஊரக புத்தாக்க திட்டத்துக்கு வந்து யாரு நமக்கு உதவி பண்றாங்கன்னா, உலக வங்கியோட உதவி தான் பண்றோம். கொஸ்டின் நம்பர் 62. இது வந்து ஒவ்வொரு ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து அவங்க எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்ல கேக்குறாங்க. ஸோ வந்து இது நமக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சுலாம் எக்ஸாம் கால்ல வந்து பேனிக் ஆகக்கூடாது. சரியா? ஏதோ ஒரு லாஜிக்க பிடிச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து இதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ வந்து நமக்கு எதுவுமே தெரியல. இது எதுக்குலாம் தெரியல. சரிங்களா? இப்போ வந்து ஒரு அப்ரிவேஷன்ல ஆர்ன்னு இருந்தா ரூரல்ன்னு இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த இடத்துல ரூரல்ன்னு வர்றத மேட்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? டி வந்து 3 வர மாரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி ஒரு கெஸ்ல போடணும். அடுத்து ஜீன்னு வந்தா நமக்கு கிரீவியன்ஸ், குறை தீர்ப்புன்னு நமக்கு தெரியலாம். சரிங்களா? ஸோ வந்து அப்போ ஹெல்ப் லைன் அப்படின்றதையும் ஒரு லாஜிக் பிடிச்சு போறீங்க. ஜஸ்ட் வந்து எதுவுமே தெரியலையா? இந்த மாரி தெரியாத பட்சத்துல யோசிங்க. எல்லா கொஸ்டினுமே நமக்கு அங்க தெரிஞ்ச கொஸ்டின்ஸா வராது. ஸோ இந்த மாரி தான் ஹேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஐஜி, ஐபிஜிசிஎம்எஸ்னா இன்டகிரேட்டட் பப்ளிக் கிரீவன்ஸ் சிஎம் ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ வந்து ஹெல்ப்லைன் மேனேஜ்மெண்ட் 4. அடுத்து சிஇஆர்டிடிஎன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ வந்து இ கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து இவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ பிக்கு வந்து 1. அடுத்து இசிஎல்ஜிஎஸ்னா பிஸ்னஸ் கிரெடிட் வந்து கொடுக்குறவங்க யாருன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். ஸோ வந்து கோவிட்-19 அப்போ நமக்கு வந்து எம்எஸ்எம்இக்கெல்லாம் பிஸ்னஸ் கிரெடிட் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சாங்க. அவசர கடன் கொடுக்கறதுக்காக. அடுத்து டிஎன்ஆர்டிபினா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். ஸோ வந்து ரூரல் என்டர்பிரைசஸ்க்காக இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப 4, 1, 2, 3 இந்த மாதிரி ஹேக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். தெரியாத பட்சத்தில் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ற வாய்ப்பு இருந்துச்சுன்னா. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 63. தமிழக கல்லூரிகளில் தமிழை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1970. கலைஞரோட அவர்கள் பீரியட்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து 64. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் டேஷ் ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2011. சரிங்களா? சீஃப் மினிஸ்டர் சோலார் போர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சது 2011. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு 1971. நான் அப்பவே சொன்னேன்ல, வந்து கலைஞர் அவரோட பீரியட்ல தான் டான்சிட்கோ, சிப்காட் அடுத்தடுத்த இயர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய பின்வரும் கூற்றுல எது சரியானது? சரியா? ஸோ வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இஸ் சோஷியல் ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்ட் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ். கரெக்ட் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் ஃப்ரீடம். கரெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ் இனிஷியேட்டட் டு வின் பொலிட்டிக்கல் சுயமரியாதை அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காக தோற்றுவிக்கிறது. ஸோ எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா மாதிரி தான் இருக்கு. இது வந்து என்னன்னா கொஸ்டின் எது தவறானதுன்னு கேட்கும். சரிங்களா? ஸோ வந்து நாட் ட்ரூன்னு கேட்கிறப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் டைரக்டர் இட்ஸ் அப்பீல் மெயின்லி ஆன் லேண்ட் ஓனிங் கிளாஸ். அதாவது நிலமுடையவங்களுக்காக மட்டுமே முறையிட்டது அப்படின்னு சொல்றது வந்து தவறு. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. Dash was appointed as the first woman chairperson of the State Social Welfare Advisory Board. அதாவது மாநில சமூக நல ஆலோசனை குழுவோட முதல் பெண் தலைவரா ஆரம்பிச்சவங்க வந்து டாக்டர் முத்துலட்சுமி தான். சரிங்களா? இவங்க தான் வந்து நமக்கு இந்திய மாதர் சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடையார் புற்றுநோய் மருத்துவமனை ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். இந்தியாவுக்கு இவங்க கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து த மெயின் எய்ம்ஸ் ஆஃப் நடந்தாய் வாலி காவிரி ஸ்கீம் இஸ். ஸோ வந்து நமாமி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியை தூய்மைப்படுத்த இந்திய அளவில் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி காவிரி நதியை தூய்மைப்படுத்துறதுக்கு நடந்தாய் வாலி காவிரி. இது வந்து 2019 ஆரம்பிக்கப்பட்ட முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம். ஆனா அது வந்து அது கிடப்பிலே போடப்பட்டது. ஜல்சக்தி அமைச்சகம்னு சொல்ற ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கிட்ட தான் நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணோம். அவங்க வந்து நமக்கு இப்ப ரீசெண்டா வந்து 2024 வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. 934 கோடி செலவுல முதல் கட்டமா இதை வந்து நம்ம செயல்படுத்த போறோம். ஸோ வந்து நடந்த காவேரி வந்து கிளீன் த ரிவர் காவேரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. மனிதவள மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2017 ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் வந்து நீலகிரிஸ். சரிங்களா? ஸோ வந்து நீலகிரிஸ்ல மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமான ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருப்பாங்க.
சரியா? நாட் ஒன்லி நீலகிரிஸ், அதுல அதிகமா இருக்கிறது வந்து நீலகிரிஸ்ல இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாவட்டம் தான் முதல்லவே இருக்கு. கொஸ்டின் நம்பர் 70. இன் தமிழ்நாடு த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஆர் மெயின்லி டியூ டு. இப்போ வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சண்டை வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப வந்து கிராப் டேமேஜஸ் பை வைல்ட் அனிமல்ஸ், அதாவது பயிர் விளைச்சல மிருகங்கள் சேதப்படுத்துது. காட்டு பன்றிகளா இருக்கலாம், யானைகளா இருக்கலாம். ஸோ வந்து இதுங்கெல்லாம் வந்து விலங்குகள் வந்து விலங்குகள் இருக்க இடத்துல வந்து நம்ம ஆக்கிரமிச்சு விவசாயம் பண்றோம். ஸோ அந்த விலங்குகள் அங்க வந்து சேதப்படுத்துது. இதுதான் ஒரு காரணம், கிராப் டேமேஜஸ் தான். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு ரிசீவ்ஸ் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் ஃப்ரம் விச் பீரியட்? ஸோ வந்து அக்டோபர் டு டிசம்பர் வந்து நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று மழை பெய்யும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து அதிகமான புயல் வரும், வெள்ளம் வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த டைம் தான் நமக்கு வந்து அதிகமான மழை பெய்யுது. த எலிஜிபிள் பெர்சன் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கவ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது தமிழக அரசு வந்து விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர் யாருன்னா வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாக உள்ள பெண்கள். சரிங்களா? இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பெண்களுக்காக கொடுக்கிறது தான் அந்த கவ் ஸ்கீம். கொஸ்டின் நம்பர் 73. த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ், அதாவது தமிழ்நாடு மின்னாண்மை முகமையோட செயல்பாடுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்டர்பிரைஸ் வைடு ஆர்கிடெக்சர், ரூல்ஸ் பாலிசி ஸ்டாண்டர்ட், ட்ரைனிங் அண்ட் ஹெச்ஆர்டி, பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன். இந்த பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன் தவிர மீதி எல்லாமே பண்றோம். ஸோ வந்து பயிற்சி கொடுக்குறோம், விதிமுறைகளை வகுக்கிறோம், நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, இது எல்லாமே கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்து ரிவர் சாங்சுரி இன் தமிழ்நாடு இஸ், அதாவது தமிழ்நாட்டோட ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்பட்ட சரணாலயம் எதுனா நமக்கு களக்காடு, முண்டந்துறை புலிகள் சரணாலயம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து நமக்கு 5 புலிகள் சரணாலயம் இருக்கு. சரிங்களா? ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிச்ச இயர் வந்து 1973. அது 50 ஆண்டு நிறைவடைஞ்சது 2023 வந்து இன்டர்நேஷனல் பிக் கேட் அலியன்ஸ், சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டமைப்புன்னு சொல்லி இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆறுகளின் சரணாலயம் சொல்றது களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் திருநெல்வேலியில இருக்கு. சரிங்களா? பூலித்தேவரோட போர்லாம் அங்கதான் நடந்திருக்கு, அந்த ஏரியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 75. இன் தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்சர்வ் ஆன், அதாவது 17 செப்டம்பர் பெரியாரோட பிறந்தநாளை வந்து நம்ம சமூக நீதி நாளா கொண்டாடுறோம். ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாளை வந்து சமத்துவ நாளா கொண்டாடுறோம். சரிங்களா? ஈக்குவாலிட்டி டேவா கொண்டாடுறோம். அக்டோபர் 5 வள்ளலார் பிறந்தநாளை வந்து நம்ம தனிப்பெருங்கருணை நாளா கொண்டாடுறோம். பிப்ரவரி 19 ஊவேசா பிறந்தநாள தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா கொண்டாடுறோம். ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை அதிகரிக்கும். ஸோ வந்து ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. அடுத்து சட்டப்பூர்வ நீர்மை இருப்பு விகிதம் எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த நாலுமே அதிகரிச்சதுன்னா மக்கள் கையில போற பணம் வந்து குறையும். அது மூலமா பணவீக்கமும் குறையும். இதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ வந்து இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெப்போ ரேட்டு, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர், சிஎல்ஆர். இப்போ தான் ப்ரெசெண்டா எவ்வளோ ரெப்போ ரேட் இருக்கு, ப்ரெசெண்டா எவ்வளோ சிஆர்ஆர் வச்சிருக்காங்க, ப்ரெசெண்டா எவ்வளோ எஸ்எல்ஆர் வச்சிருக்காங்க பார்த்துருக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டுறப்ப இன்ஃபிளேஷன் வந்து குறையும், பணவீக்கம் குறையும். அடுத்து வந்து நமக்கு வந்து திட்டங்களை பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங்ல இங்க வந்து ஆப்ஷனே கொடுக்கல. சரிங்களா? நமக்கு வந்து நாக்பூர் திட்டம் வந்து 1943 டு 63. சரிங்களா? இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் திட்டம். பாம்பே பிளான் வந்து நமக்கு வந்து எக்கனாமிக் பிளான் சொல்றாங்க, தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து போட்டுருவாங்களா, அது வந்து நமக்கு 1944 அதை பத்தி சொல்லியிருக்காங்க. லக்னோ பிளான் வந்து 1981 டு 2001 தான். சரிங்களா? ஸோ வந்து தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் வந்து 1999. ஆக்சுவலா பாம்பே பிளான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல தவிர நான் மாத்தி சொல்றேன், சாரி. ஸோ வந்து 1961 டு 81. ஸோ மேட்ச் பண்ணீங்கன்னா வந்து இது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் திட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாக்பூர் வந்து 1943. பாம்பே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட், லக்னோ வந்து நமக்கு 1981. என்ஹெச்டிபி தேசிய நெடுஞ்சாலைகள் ப்ராஜெக்ட் வந்து 99. பாம்பே திட்டம் வந்து 1961 81. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 78. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுக் டிசிஷன் August 13, 2014 டு ரீப்ளேஸ் த பிளானிங் கமிஷன் வித் நிதி ஆயோக். கரெக்ட் தான். சரியா? ஸோ 65 வருஷம் நமக்கு பிளானிங் திட்டக்குழுவை வந்து தூக்கிட்டு நிதி ஆயோக் உருவாக்க முடிவு வந்து ஆகஸ்ட் மாசம் 2014 எடுத்தாங்க. அப்பதான் புது கவர்மெண்ட் வந்துச்சு, பிஜேபி. அடுத்து இந்திய பிரதமரே தலைவராக கொண்ட நிதி ஆயோக்கில் மாநில அமைச்சர்கள் உறுப்பினராக உள்ளனர். இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? நிதி ஆயோக்ல கவர்னிங் கவுன்சில்ல ஸ்டேட் சிஎம்ஸ் இருக்காங்க. த சேர்மன் ஆஃப் த நிதி ஆயோக் ஆல்சோ ஆக்ட் அஸ் த எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் த டைரக்டர்ஸ் போர்ட்.
ஸோ வந்து நிதி ஆயோக்கோட தலைவரோட அதன் நிர்வாக தலைவராகவும் செயல்பட்டு அதன் பணிகளை வழிநடத்திட்டார். இதுவும் கரெக்ட் தான். இது மக்கள் சார்பு, மேம்பாடு, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, பங்கேற்பு, செலுத்தல், சார்பு உள்ளவர்கள் போன்ற 7 துணைகள் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதுவும் கரெக்ட் தான். ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா, இதுல வந்து நமக்கு நிதி ஆயோக்கோட தலைவர் தான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா எல்லா ஒர்க்கையும் பண்றாருன்றது தப்பு. சரிங்களா? அவன் வந்து ஃபங்ஷனல் ஹெட், வைஸ் பிரசிடென்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. வைஸ் சேர்மன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஆப்ஷன் 3 வந்து வராது. ஸோ 1, 2, 4 தான் நமக்கு வரணும். நமக்கு அப்படியே வந்து ஆப்ஷனே இல்ல. ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் 1 to 4 தான். சரிங்களா? அந்த 7 பில்லர்ஸ் தான் நிதி ஆயோக்கோட பில்லர்ஸ். அடுத்து question number 79. Promoting soil health and making rainwater harvesting compulsory. These statements related to இப்போ வந்து பசுமையான புரட்சி எவர் கிரீன் ரெவல்யூஷன். சரிங்களா? மண் வளத்தை மேம்படுத்துறது வந்து கிரீன் ரெவல்யூஷன்ல பண்ண முடியாத ஒண்ணு. பசுமை புரட்சியில வந்து நம்ம உரங்கள் அதிகமா பயன்படுத்துறதுனால, பூச்சிக்கொல்லிகள் அதிகமா பயன்படுத்துறதுனால அது வந்து பண்ண முடியல. ஸோ வந்து மழைநீர் சேகரிப்பு, மண் வளத்தை மேம்படுத்துறது வந்து எவர் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. பசுமையான புரட்சி. அடுத்து 12th 5 இயர் பிளானோட வளர்ச்சி இலக்கு எவ்வளவுன்னா 8%. ஸோ வந்து 12 5 இயர் பிளானையும் படிச்சிருங்க. அதோட வளர்ச்சி இலக்குகள் எது சக்சஸ், எது ஃபெயிலியர், எந்த திட்டத்துல கருவி கட்டவை கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான பாயிண்ட்லாம் படிச்சுங்க. டெஃபினட்டா ஈஸியா தான் இருந்து கொஸ்டின் வரும். 1 மார்க் வாங்கிடலாம். அடுத்து நிதியை பற்றி